கண்ணுக்கு நேரம் கொண்டு வாங்க. சகோதரனை சகோதரி, இதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிற்கப்பட்ட அப்பமாக தன்னையே ஒப்புக் கொடுத்தார். ஒரு சிறுவன் 5 அப்பங்களை கொண்டு வந்த ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. அதை வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தவர் தன்னுடைய சரீரத்தையும் பிட்டு கொடுத்தார், தன்னுடைய மாமிசத்தை பிட்டு கொடுத்தார். என் மகளே, என் மகளை, இதை வாங்கி புசிங்க. உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இது பாடம் பண்ணுங்க. உங்களுக்காக சீந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் என்று சொன்னா, இன்றைக்கு தூதர்கள் அப்பத்தை சாப்பிட்டார்கள், ஆசாரிகளுடைய அப்பத்தை சாப்பிட்டார்கள். கடைசி கால கிறிஸ்தவர்களோ என் ஆண்டவராகிய இயேசுவையே அப்பமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாய்க்கு உள்ளே போவதெல்லாம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கட்டுமே, வாயிலிருந்து போவதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கட்டுமே. ஆண்டவருடைய சரீரத்தை உட்கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தை பானம் பண்ணின நான் இனி எப்படி பாவம் செய்வது, இனி எப்படி கெட்ட வார்த்தை பேசுவது, இனி எப்படி சண்டை போடுவது, இனி எப்படி தேவனை விட்டு விலகுவது, இனி எப்படி கர்த்தருக்கு கரங்களை எடுத்தேன் கரங்கள், கர்த்தரை வணங்கின கரங்கள், அந்நியனுக்கு முன்பாக நான் எப்படி போய் நிற்க முடியும்? கர்த்தருக்கு என்று வைராக்கியம் காண்பித்த நாள் இனி எப்படி என் மாம்சத்துக்காக வைராக்கியம் காண்பிக்க முடியும்? ஒப்பு கொடுப்பாயா சகோதரர்களே? ஒப்பு கொடுப்பீர்களா சகோதரர்களே? எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கையே, எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுப்போமா? இயேசுவானவர் எத்தனை பாடுகளை பட்டு இருக்கிறார், எத்தனை அடிகள் அடிக்கப்பட்டு இருக்கிறார். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது. ஒரு உழவன் வயலில் ஏரை கொண்டு உழுதால் அந்த நிலம் எப்படி இருக்குமோ அப்படி இயேசுவானவருடைய முதுகு இருந்தது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். மேடு பள்ளமாக, குழி குழியாக ஆண்டவருடைய சரீரம் காணப்பட்டதா? அந்த வழியிலே பிற்கப்பட்ட சரீரத்தை தான் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு என் ஆண்டவர் கொல்லுதான் வீட்டுக்கு நடந்து சென்றார். என் அன்பான வாலிப தம்பி தந்தையே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, எதையோ சுமக்கிறோமே, பாவத்தை சுமக்கிறோமே, அசுத்தத்தை சுமக்கிறது. என் ஆண்டவர் நமக்காக என் பாரத்தை, என் துக்கத்தை, என்னுடைய அசுத்தத்தை சுமந்து சென்றாரே. இனி என்ன செய்ய போகிறோம்? நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? வாழ்நாள் இயேசுநாதருக்காக மட்டும் வாழ போகிறேன். யாரால சொல்ல முடியும்? வாழ்நாள் இயேசுநாதருக்கு மட்டும் வாழ போகிறேன். இனி உலகத்துக்கு வாழ மாட்டேன். என் வாலிபத்துக்காக நான் வாழ மாட்டேன். முக்கியமாக வாலிப பிரயாணத்தில் இருக்கிற வாலிப வயதில் இருக்கிற தம்பி தந்தைகள் நல்லா ஒப்புக்கிடுங்க. இனி என் வாலிபம் இயேசுநாதருக்கு மட்டும்தான். என் வாலிபம் இயேசுநாதருக்கு மட்டும்தான். என் விருப்பம் எல்லாம், என் ஆசை எல்லாம், என் ஏக்கம் எல்லாம், என் வாஞ்சை எல்லாம் இயேசு மட்டும்தான் சொல்றவங்க கர்த்தருக்காக ஒப்புக்கொடுங்க. பார்க்கலாம், இது இயேசுக்காக வாழ போகிறேன். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்காக, எந்த ஒரு மனுஷனுக்காக, எந்த ஒரு மனுஷிக்காக, எந்த ஒரு இளைஞனுக்காக, எந்த ஒரு இளைஞனுக்காக இனி நான் வாழ போவது இல்லை. இயேசு 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 இயேசுநாதருக்காக. காரணம், அவர் தம்முடைய சரீரத்தை விட்டு கொடுத்திருக்கிறார், தம்முடைய மாமிசத்தை விட்டு கொடுத்திருக்கிறார். திருவிருந்து எடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜாக்கிரதைப்பட வேண்டும். இந்த நாளில் இருந்து வரக்கூடிய நாட்களிலே அந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுவது, அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுடைய சரீரமாய் நீங்க அதை பார்க்கணும், ஆண்டவருடைய ரத்தமா அதை பார்க்கணும். உங்களுக்கு அந்த பிற்கப்பட்டது ஒப்பு கொடுக்கலாமா? நாங்க சேர்ந்து செபிக்க போகிறோம். நாங்க செபிக்க ரிபாலா ஷாத்த ரகமனா எல்லாரும் 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 ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக பிரவேசிக்கட்டும். இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசிக்கட்டும். இப்போது கர்த்தருடைய வல்லமை பிரவேசிக்கட்டும். உணர்வை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், பாவ உணர்வை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், பாவ துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஆவியானவர், மனஸ்தாபத்தின் ஆவி கொடுக்கக்கூடிய ஆவி, ஒரு மனஸ்தாபம் வரட்டும். பாவத்தை குறித்து, அசுத்தத்தை குறித்து, வீணை குறித்து ஒரு மனஸ்தாபம் ஒப்புக்கொடுங்க. யாரும் சும்மா இருக்கக்கூடாது, யாரும் சும்மா இருக்கக்கூடாது. ஒரு காய்ச்சல், ஒரு வாயு சும்மா இருக்கக்கூடாது. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அந்த சகோதரி சகோதரி, அம்மா தகப்பனை தாயை ஒப்புக்கொடுங்க, 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 ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டு விடுதலை உண்டு. தேவ ஆவியானவர் எங்க உண்டு விடுதலை உண்டு. இப்பது 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 கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆவியானவர்